கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விளைகிறேன். நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவார் கர்த்தர். நிச்சயமாகவே புதிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே செய்ய தொடங்கும்படியாய், அது அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும்படியான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பாருங்கள், நிச்சயமாகவே இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்த இந்த இம்மானுவேலர், இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் இன்னும் நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். எங்கே எங்கே நீங்கள் தோற்று போனீர்களோ, நன்றாக கவனியுங்கள். எங்கே எங்கே நீங்கள் தோற்று போனீர்களோ, எங்கே எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே உங்களுக்கு விரோதமாக சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ, எங்கே நீங்கள் தோற்று போகும்படியாய், நஷ்டப்படும்படியாய் அல்லது அவமானப்படும்படியாய் உங்களை தூக்கி எறிந்தார்களோ, அங்கே இருந்து அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர் நிச்சயமாகவே உங்களுக்காக கடந்து வருவார். மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற மகிமையான காரியங்கள் தொடங்க போகிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே நீங்கள் என்ன காரியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே ஒரு மகா பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்க போகிறது. ஐயா, இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதியை வேறு வேறு விதமாக கொண்டாடுகிற முட்டாள்களின் தினம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஆனால் இன்று உங்களை யார் யார் முட்டாள்களாய் மாற்றினார்களோ, யார் யார் உங்களை ஏமாற்றினார்களோ, யார் யார் உங்களை பட்சித்தார்களோ, யார் யார் உங்கள் தலையின் மேல் ஏறி போனார்களோ, யார் யார் கடந்து செல்லும்படியாய் உங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றினார்களோ, யார் யார் உங்கள் கைகளிலே தத்தளிக்கும் பாத்திரத்தை உங்கள் கைகளிலோ கொடுத்தார்களோ, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் எதிரிகளின் கையிலே மாறுகிற காலம் வருகிறது. நன்றாக கவனியுங்கள். எங்கே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்று நொறுங்கி போயிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து ஐயா, அந்த குயவன் கையிலே இருந்த களிமண் அவன் உருவாக்கும் பொழுது அழகும் அற்புதமாய் அந்த களிமண்ணை ஒரு நற்பாண்டமாய், ஒரு ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமாய் அவன் உருவாக்கும் பொழுது, எப்படி அந்த பாண்டமானது இடையிலே ஒருவேளை அழிந்து போயிருக்குமோ, எப்படி தொலைந்து போயிருக்குமோ, அழகெல்லாம் இழந்து அழகற்று போயிருக்குமோ, அந்த நிலையில் இருந்து தொழியாய், நாற்றமாய், அசிங்கமாய் தொலைந்து போன உங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாய் வனையும்படியாய் ஒரு நல்ல குயவனாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் ஒருவேளை நீங்கள் களிமண்ணை போல இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். ஐயா, முற்றிலுமாய் உருக்குலைந்து போனேன், என் வாழ்க்கை இப்படி உருக்குலைந்து போகும் என்று நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில் இப்படி தாறுமாறாய் போகும், ஒரு உரு தெரியாமல் போய்விட்டோம். நாங்கள் இருந்த நிலை வேறு, நாங்கள் எப்படியோ வாழ்வோம் என்று நினைத்தோம். இப்படியா எல்லாம் உருவழிந்து விட்டது என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அந்த குயவன், இந்த நல்ல குயவன், ஐயா, உங்களை உருவாக்கினவரும் வானத்தையும் பூமியையும்
உருவாக்கினவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களை கையிலே எடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த ஏப்ரல் மாதத்திலே என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இந்த முதலாம் தேதி என் வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறதோ, நான் எதிர்பார்த்திருந்த நன்மைகள், அந்த ராஜ மேன்மைகள், கர்த்தரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமோ கூடாதோ, என்னுடைய நிலைமையோ பரிதாபமாய் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த உருவழிந்து போன அந்த களிமண்ணை மறுபடியுமாய் அற்புதமாய் அழகான ஆச்சரியமான பாண்டமாய் உருவாக்குவது இந்த குயவனுக்கு லேசான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள குயவர்கள் அதை செய்ய முடியுமோ முடியாதோ தெரியவில்லை. ஆனால் உங்கள் அற்புதங்களின் ஆண்டவர், ஐயா, உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே யார் இரத்தம் சிந்தி உங்கள் விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, உங்கள் பாவ மன்னிப்பிற்காக யார் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு, ஆணிகளால் அடிக்கப்பட்டு நீங்கள் பட வேண்டிய அடியை, நீங்கள் செய்த பாவங்களுக்கும் நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நாம் அடைய வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையிலே ஒருவர் அடைந்து விட்டதினால் அல்லவோ உங்களுக்கு விடுதலை. அந்த இயேசு, அந்த அற்புதங்களின் இயேசு உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த, உனக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த அயோக்கியத்தனங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நமக்கு பாவம் மன்னிப்பையும் புண்ணியத்தையும் விடுதலையையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுப்பதற்காக அவரே ஒரு தரித்திரியர் போல் தன்னை தானே சிலுவையிலே தாழ்த்தி நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றல்லவா வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அவருடைய தழும்புகளினால், அவர் பட்ட அடிகளினால், அவர் தாங்கிக் கொண்ட ஏற்றுக்கொண்ட தண்டனையினால் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் இந்த நல்ல தகப்பன் பரலோக பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு அனுப்பி தந்தவர். இந்த கொலைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, தொலைந்து போனது போல் காணப்படுகிற உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா, என் குடும்ப வாழ்க்கை இப்படி தாறுமாறாய் போகும் என்று நான் என் கனவிலும் நினைக்கவில்லை என்று சொல்லலாம். இன்று இந்த அற்புதங்களின் ஆண்டவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மறுபடியுமாய் வணைகிற நேரம் இது. இந்த முதலாம் தேதியிலே நீங்கள் இனி ஏமாந்து போவதில்லை. இதை ஒருவேளை விளையாட்டிற்காக இந்த 1ஆம் ஏப்ரல் 1 அநேகர் முட்டாள்கள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கலாம். இனி நீங்கள் முட்டாள்களாய் மாறப்போவதில்லை. இனி உங்களை முட்டாள்களாய் மாற்றினவர்கள் நிச்சயமாய் முட்டாள்களாய் மாறிவிடுவார்கள். உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகிற காலம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நாசமாக்கினவர்கள் இனி உங்களோடு ஐக்கியமாகிற காலம். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருகிற ஒரு அற்புதங்களின் காலம் உங்களுக்கு வருகிறது. நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நல்ல குயவனாய் உங்களை அற்புதமான ராஜாக்கள் பயன்படுத்துகிற, அந்த மகாராஜா பயன்படுத்துகிற அற்புதமான வடிப்பமுள்ள பாத்திரமாய் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் சொல்ல போகிறார்கள், இவர்களா அவர்கள், இவள் பிள்ளையா அவள், இவனுடைய மகனா அவன், எப்படி இப்படி மாறிவிட்டார்கள், எப்படி இப்படி எல்லாம் நடந்தது, இவர்கள் எப்பொழுதோ அழிந்து நாசமாய் போய்விடுவார்கள் என்று நினைத்தோமே. ஐயா, இவர்களை அல்லவா தெருவோரங்களிலே நின்று கைகட்டி சிரித்தோம், கேவலமாய் பேசினோமே. இவர்கள் எப்படி தப்பித்துக் கொண்டார்கள்? இவர்களுக்கு என்ன நடந்தது? எப்படி இவர்கள் இப்படி ஒரு பெரிய மாற்றம் இவருடைய வாழ்க்கையிலே நடந்தது? இவர்கள் எல்லாம் எப்படி பிழைத்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது. நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வரப்போகிறது. ஐயா, நீங்கள் நெடுங்காலமாய் நம்பி ஏமாந்து போன காரியங்களிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது. அழிந்து போனவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிற, திருட்டு போனவைகள் எல்லாம் திரும்பி வருகிற, உங்களை விட்டு தூரமாய் போனவைகள் எல்லாம் சமீபமாய் வருகிற ஒரு அற்புதங்களின் காலம் உங்களுக்கு தொடங்குகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய காலம், மறந்து விடாதிருங்கள். இது கர்த்தருடைய காலம். ஐயா, கர்த்தர் சொன்னாரே, ஏசாயா 60:22 கர்த்தர் சொன்னது போல, சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். சின்னவனாய் இருக்கிற, சிறியவனாய் இருக்கிற நீங்கள்
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னாரே, அதை நடப்பிக்கிற காலம் வந்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவேல் 2:21 முதல் நீங்கள் வாசித்தால் பார்க்கலாம். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேசமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள். அது என்னையா பயப்படாதுங்கன்னு சொல்லிட்டு மகிழ்ந்து களிகூறுங்கன்னு சொல்றீங்களே? பயப்படுகிற சூழ்நிலையில் வாழுகிறோம், அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழுகிறோம். இந்த மாதம் உள்ள காரியங்களை எப்படி செய்ய போகிறோம்? ஐயா, வரப்போகிற ஆண்டிலே என் பிள்ளைகளை எங்கே எப்படி படிக்க வைக்க போகிறேன்? என் பிள்ளைகளின் திருமணம் இனியாவது நடக்குமா? என் மகளுடைய திருமணத்திற்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள்? எப்படி நான் வாழப்போகிறேன்? என் வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி தாறுமாறாய் முற்றிலுமாய் பொட்டரித்து போனது போல் இருக்கிறதே என்று நீங்கள் பயப்படுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துதான் உன் அருகாமையில் இருக்கிற எங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் சொல்லுகிறார். தேசமே, என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். எப்படியா பயப்படாம இருக்க முடியும்? மகிழ்ந்து களிகூறுங்கள். பயப்பட வேண்டிய இடத்துல, சந்தேகப்பட வேண்டிய இடத்துல, நடக்குமோ நடக்காதோ என்ற சூழ்நிலை இருக்கிற போராட்டமான சூழ்நிலைகளிலே, சவால்கள் நிறைந்த இடங்களிலே மகிழ்ந்து களிகூறுங்கள். ஏன்னா கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வெளியின் மிருகங்களே, பயப்படாதிருங்கள். நீங்க என்ன சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். மிருகங்களுக்கே இத்தனை கிருபை கொடுப்பாரே, ஆனால் மிருகங்களை போன்று வாழ்ந்த அல்லது வாழ்ந்துவிட்ட ஜனங்களுக்கே இத்தனை செய்வாரே ஆனால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நம்பி இந்த அதிகாலை ஜெப வேளையிலும், ஐயா, இந்த மாதமாவது என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதா? இந்த மாதமாவது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதா என்று வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, உங்களுக்கு காலாகாலங்களிலே நடக்க வேண்டிய காரியங்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு காலாகாலங்களிலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை, அன்பு தேவ பிள்ளைகளே, இவரே அதை நின்று செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீர்கள், என் மகளுடைய காரியம், என் மகனுடைய காரியம், ஐயா, எங்கள் வீடுகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது ஒருவேளை திருமண காடுல மட்டும் போடுற காரியம் அல்ல. இந்த காரியம் மாத்திரமல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியமும் கர்த்தராலே வரும். அவர் தக்கபடி உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அவர் தக்கபடி, ஏன் லேட் ஆயிட்டு இருக்குது, ஏன் இன்னும் தாமதமாகிறது, என் பிள்ளையினுடைய திருமணம், எங்கள் வாழ்க்கை, ஐயா, வெளிநாடு செல்லுகிற காரியங்கள், இந்த காரியங்கள், வீடுகளை கட்டி முடிக்க வேண்டிய காரியங்கள், அல்லது என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வர வேண்டிய காரியங்களிலே இப்படி தாமதமாகி கொண்டே போகிறதே, ஒன்றும் நடக்க முடியாதது போல் தெரிகிறதே என்று கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, ஹல்லேலூயா, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கென்று இனி ஒருவன், உன் மகளுக்கென்று இனி ஒருவன் பிறக்க வேண்டியதில்லை. உங்கள் மகளுக்கென்று, உங்கள் மகனுக்கென்று இனி ஒருவன் பிறக்க வேண்டியதில்லை. கர்த்தர் ஏற்கனவே, நம்புங்கள், ஏற்கனவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டபடியே உங்கள் மகனுக்கென்று, மகளுக்கென்று, உங்களுக்கென்று அவரே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவெல்லாம் தாமதமாகிறது என்று நினைக்காதிருங்கள். தக்கபடி உங்களுக்கு ஏற்ற சமயத்திலே தீவிரமாய் அதை நடப்பிப்பேன் என்று சொன்னவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத அற்புதங்களின் தேவன்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், மாலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு நான் திரும்ப அளிக்கப் போகிறேன். Mighty God. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதையோ இழந்து விட்டீர்கள் அல்லவா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா எல்லாம் தொலைந்து விட்டது போல எங்கள் வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொல்லி இருப்பீர்களே. ஒருவேளை அதற்காகத்தானே பயப்பட்டீர்கள். இனி எப்படி ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும், இனி எப்படி என் மகன் வாழப்போகிறான், ஐயா இப்படி ஒரு டிராஜடியான அல்லது சோகமான கவலைகரமான துக்ககரமான சூழ்நிலையிலே என் பிள்ளையுடைய வாழ்க்கை கடந்து செல்லும் என்று நான் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நன்றாக கவனியுங்கள். ஐயா இப்படியெல்லாம் எங்கள் குடும்பமும் நானும் கஷ்டப்படுவோம், இப்படி ஒரு கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமும் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் கனவிலும் நினைத்ததில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? பாருங்கள், நான் உங்களிடத்தில் அனுப்பின, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் உங்களை பட்சித்திருக்கலாம், பச்சை கிளிகள் உங்களை கொத்தி கொத்தி உங்களை நாசமாக்கி இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்களுக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் வெட்டுக்கிளிகள் அரிப்பது போல உங்கள் பசுமையை, உங்கள் அழகை, உங்கள் அந்தஸ்தை, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களுமாய் அநேகர் உங்கள் வாழ்க்கையை பட்சித்திருக்கலாம். அநேக எதிரிகள் போன்று வந்த மனிதர்கள், ஒருவேளை சொந்த குடும்பத்தார் கூட ஐயா எங்களை நன்றாக கவனிப்பார்கள், நாங்கள் சாகும் வரை எங்களோடு இருந்தவர் இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்களை இப்படியாய் பட்சித்தார்கள், அழித்தார்கள், எங்களுக்குள்ளதை பிடுங்கிக் கொண்டார்கள், எங்களை நாசமாக்கி போட்டார்கள் என்று நீங்கள் சொன்னாலும் கர்த்தர் என்று சொல்லுகிறார், ஒருவேளை அவையெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே, ஒருவேளை கர்த்தருக்கு அறியாமல் ஒன்று நடக்காது, அறிந்தே நடந்திருக்கலாம். ஆனால் இன்று என் சகோதரனை சகோதரியே நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் பட்சித்த அழித்த திருடிய நாசமாக்கிய வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அதையெல்லாம் திரும்ப கொடுக்கும் பொழுது இந்த கர்த்தர் உங்களுக்கு வட்டியோடு முதலோடு கொடுப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீர் அவர்களை ஐயா நீங்க எங்கே வெட்கப்பட்டீர்களோ அங்கே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தரே சொன்னது போல உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அது அப்படியே நடக்கும். இரட்டத்தனையாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பதிலாய் இரட்டத்தனையாய், சிலருக்கு நாலத்தனையாய், சிலருக்கு ஏழத்தனையாய் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படி திருப்பி கொடுப்பார்? ஏழத்தனையான்னு கேட்டீங்கன்னா, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் வேதம் சொல்லுகிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும். ஒருவேளை உங்களை அநியாயமாய் திருடினவர்கள், அநியாயமாய் நீங்கள் இழந்த காரியங்கள், அது உங்கள் சொத்துக்களாய் இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்கள் மேன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய நிலங்கள், எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, அதை எவன் திருடினான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிசாசு நிச்சயமாக யோவான் 10:10 கர்த்தரே சொல்லுகிறார், திருடன் திருடன் என்கிற இந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் தான் இதெல்லாம் திருடுனது. ஐயா என் வாழ்க்கையிலே வந்த சூனியங்கள் என்னை அழித்து விட்டது. என் வாழ்க்கையிலே வைக்கப்பட்ட செய்வினைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி விட்டது. என் வாழ்க்கையிலே செய்யப்பட்ட மந்திரவாதங்களும் சூனியங்களும் எங்கள் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கி விட்டது என்பதை நீங்கள் எங்கே இருந்து வந்தது, இதை செய்தவன் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்கும் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையே சொன்னது போல, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு அவன் திருப்பி செலுத்தியாக வேண்டும். மாத்திரமல்ல, அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து தீர வேண்டும் என்று சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்.
நீங்கள் அநியாயமாய் இழந்தேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இப்படியெல்லாம் அநியாயமாய் எங்களை பிடுங்கிக் கொண்டார்கள், எங்களுக்குள்ளதை அபகரித்துக் கொண்டார்கள், எங்களை திருடினார்கள், எங்களை நாசமாக்கினார்கள், எங்களை பற்றித்தார்கள். வெட்டு கிளிகளைப் போல, பச்சை கிளிகளைப் போல, முசுக்கட்டை பூச்சிகளைப் போல அருவருப்பானவர்களும் குடும்பத்திற்குள்ளே வந்து குடும்பத்திற்குள்ளே இருந்து எங்களை பற்றித்தார்கள். பச்சை புழுக்களை போன்றவர்கள் பக்கமாய் வாழ்ந்து கொண்டே, குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே எங்களை நாசமாக்கினார்கள் என்று சொன்னீர்களே. இதற்கெல்லாம் உன் சகோதரிகள் காரணம் அல்ல, உன் சகோதரர்கள் காரணம் அல்ல, உன் அண்டை வீட்டான் காரணம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிரிகள் என்று நினைக்கிறவர்கள் காரணம் அல்ல. உங்கள் எதிர் வீட்டில் காரணம் அல்ல. யாரோ பிடுங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் காரணம் அல்ல. உங்கள் மகளை விட்டு போய்விட்டானே, பிரிந்திருக்கிறானே, அவன் உங்கள் மருமகன் காரணம் அல்ல. உங்கள் மகளும் காரணம் அல்ல, மருமகளும் காரணம் அல்ல. இவரை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், திருடன், பொல்லாத வஞ்சிக்கிறவனாகிய சத்துரு, அழிக்கவும் கொல்லவும் வருகிறவனாகிய இந்த பொல்லாத பிசாசு என்று சொன்னாரே, அவன்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு நட்போடு, அன்போடு, மன்னிக்கும் சுபாவத்தோடு பழகிக் கொள்ளுங்கள். அவர்களை ஆதரியுங்கள். உங்கள் சத்துருக்களை கர்த்தரே சொன்னது போல உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்க உங்க சத்துரு யாரு, எதிரி யாரு, யாருக்காக ஜெபிக்கணும், யாருக்கு நன்மை செய்யணும், யாவரோடும் சமாதானமா இருக்கணும், அவர்களை மன்னித்து விட வேண்டும். எந்த லெவல்ல நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உறுதியாய் தேவ மனிதனாகிய இந்த ரவி ஆபிரகாம் சொல்றேன், உங்க சகோதரன் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஏழத்தனையாய் திருப்பி பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஏழத்தனையாய் திருப்பி பெற்றுக் கொள்ளுவீர்கள், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியாய் செய்யும் நாளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நீங்கள் சம்பூரணமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஓ, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் சங்கீர்த்தனம் உண்டு, ரட்சிப்பின் ஜெயகீதம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல நடக்காமல் போவதற்கு. இது ஏதோ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற உங்களுடைய சகோதரன் ரவி ஆபிரகாமுடைய வார்த்தைகள் அல்லவே அல்ல. இது தேவனுடைய வார்த்தைகள். உங்களுக்கே அவர் கைப்பட எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிறார்களே, அந்த புறமான புத்தகம் என்கிற வேத புத்தகம், அந்த வேதாகமத்திலே அவரே எழுதி கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நிறைவேறாமல் போவது சாத்தியமே அல்ல. ஆதலினால் யாவரோடும் சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். நிச்சயமாய் சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். mighty God. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று மகிமையின் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். எவற்றை இழந்தீர்களோ அவைகளெல்லாம் ஏழத்தனையாய் திரும்பி வரும். எவைகளை யார் யார் பிடுங்கி வைத்துக் கொண்டார்களோ அங்கே இருந்து அவைகள் புறப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொடர்ந்து நடக்க போகிற கல்லு கூட்டம் என்ற இடத்திலே அற்புதமாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற கூட்டங்களுக்காக கன்னியாகுமரி, கடமலை குன்று மற்றும் தடிக்காரன் கோணம் என்ற இடங்களிலே, திறந்த வெளி மைதானங்களிலே ஆயிரக்கணக்கானோர் கூடுகிற அற்புதமான கூட்டங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியை, காரியங்களை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய பரலோக பொக்கிஷங்களை திறந்து உங்களோடு ஷேர் பண்ணிக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தாங்கிய என் அன்பு சகோதரி, மதுரையை சார்ந்த, மதுரை அரசு பாலிடெக்னிக் பிரின்சிபாலாய் இருந்த என் அன்பு சகோதரி விஜயா
விஜயா என்கிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இன்று சொன்ன மகிமையான காரியங்களை என் அன்பு சகோதரியின் வாழ்க்கையிலே நிறைவேறுதலை காண்போம். அதுபோலவே ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் என் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பது நிச்சயம். அதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு காலையிலும் அதிகாலை வேளையிலும் இரவு சில வேளைகளிலே நடுஜாமங்களிலே வருகிற எல்லா நோட்டிபிகேஷனும் கரெக்டா வரணும்னா இந்த சேனலை ரவி ஆபிரகாம் மினிஸ்ட்ரி இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, நம்ம போடுகிற ஒவ்வொரு நாளும் போடுகிற ஒரு நிமிட செய்திகளை பார்க்க மறந்து விடாதீர்கள். ஒரே நிமிடத்தில் அற்புதமான ஒரு செய்தி இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மாதத்தின் தொடக்க காலத்திலே ஓ லார்ட், இந்த உலகமெல்லாம் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அதிகாலை வேளையிலே இருட்டோடே எழுந்து ஆயத்தமாகி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி. நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீரே இதுவரை எங்களை வலுவாது காத்த வல்லமை உள்ள தேவன். ஓ லார்ட், பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை இதுவரையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் சுமந்து காத்திரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, முதிர் வயதாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். முதிர் வயதாய் இருக்கிற எங்கள் அன்பு தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஐயா, நீர் முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீங்களே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவரும் எந்த வியாதியிலும் அகப்பட்டு சோர்ந்து போகாதபடி, எந்த பலகீனமோ வலியோ வேதனையோ இவர்களை ஆட்கொண்டு இவர்களை பலகீனப்படுத்தாதபடி என் தெய்வமே இவர்களுக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், இவர்கள் எங்கும் எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை வயதானவர்களாய் இருந்தாலும், ஐயா, எத்தனை ஆதரவற்றவர்களாய் அல்லது தேற்றரவற்றவர்களாய், தேறுதல் செய்வதற்கு யாருமே இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும், நீரே தேற்றரவாளனும் துணையாளருமாய் இருக்கிற, உதவியாளருமாய் இருக்கிற, எங்களை அற்புதமாய் அழகாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் தேவனுடைய ஆவியானவர் என் அன்பு தாய்மார்களை, ஐயா, வயதான அன்பு சகோதர சகோதரிகளை நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்கள் இதுவரையும் நினைத்து பார்த்திராத மகிமையான காரியங்கள் தொடங்கட்டும். இவர் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் தொடங்கட்டும். ஐயா, இந்த பயப்படுகிற சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து களி கூறுகிற நம்பிக்கையை, விசுவாசத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி சுவாமி. நீரே இந்த பயப்படுகிறது போன்ற சூழ்நிலைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம், இவர்களுக்கு வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகட்டும், விருட்சங்கள் காய்களை காய்க்கட்டும், இவர்களுக்காக அத்தி மரமும் திராட்சை செடியும் நட்ட மரங்கள் எல்லாம் பலனை கொடுக்கட்டும். ஐயா, கர்த்தருக்குள்ளே சீயோன் குமாரர்களாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறதை உலகமே பார்க்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுவீராக. தக்கபடி இவர்களுக்கு செய்யும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற கரங்களினால் உன் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளிலே, ஐயா, அநேகர் அநியாயமாய் அடிபட்டவர்கள் இருக்கிறார்கள், அநியாயமாய் துக்கப்பட்டவர்கள், ஐயா, திருடப்பட்டவர்கள், இவர்கள் தலையின் மீது ஏறி போனார்களே, இவர்கள் முதுகை அவர்கள் நடப்பதற்கு தரையும் வீதியுமாய் மாற்றினார்களே, இவர்கள் கரங்களிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்து விட்டு சென்றார்களே. என் தெய்வமே, நீர் இதற்கு ஈடு செய்யும்படியாய், என் தெய்வமே இதற்காக இறங்கும்படியாய், இந்த நாட்களிலே இதற்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பச்சை கிளிகளை, வெட்டு கிளிகளை, முசுக்கு
முசுக்கட்டை பூச்சிகளை, பட்டு புலிகளை, பச்சை புழுக்களை போன்றவர்கள் பற்றித்த ஐயா கெடுத்த நாசமாக்கிய வாழ்க்கையை திரும்ப கொடுப்பீராக. அவர்கள் பற்றித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பீராக. என் தெய்வமே, உம்முடைய பாதத்தில், உம்முடைய பரத்தில் இருந்து ஐயா உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தின் பலகணிகளை உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் கர்த்தர் தமது பரலோக பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே பரலோக பொக்கிஷ சாலை இவர்களுக்காய் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே நிலவுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாய் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஏமாற்றத்தின் மாற்றமாய் இல்லாதபடி ஆமென். இந்த மாதத்திலே நிச்சயமாய் இந்த 1ஆம் தேதியிலே இந்த அதிகாலை வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின்படியே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வெளியே புறப்பட்டு சென்று ஐயா இந்த துக்கங்கள், நெருக்கடிகள், கடன்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வார்கள் என்று நீங்க சொன்னபடியே நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படியே இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று ஐயா இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து வெளியே புறப்பட்டு இருக்கிற கஷ்டங்கள், கடன்கள், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகளில் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று ஐயா எந்த வேலையும் இல்லை, எந்த திருமணமும் இன்னும் நடந்தபாடு இல்லை, இன்னும் நாங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரவில்லை, சிறையிருப்பில் இருக்கிறது போல் இருக்கிறோம், சிறையிலே மாட்டிக்கொண்டவர்கள் போன்று அகப்பட்டிருக்கிறோம், கட்டுண்டவர்கள் போன்று கட்டுண்டு எழும்ப முடியாது தவிர்க்கிறோம் என்று கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருந்து வெளியே புறப்பட்டு செல்லும்படியாய் இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய் ஓ மைட்டி காட் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து இவர்கள் படகு நிரம்பினதோடு மாத்திரமல்ல இவர்கள் நண்பர்களுடைய படகுகளும் இவர்கள் உற்றார் உறவினர்களுடைய படகுகளும் நிரப்பப்பட்டு ஓ இவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம் என்ற துதியின் சத்தம் எங்கும் கேட்கும்படியாய் உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா அப்பொழுது இந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கள் தெய்வமே இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் இஸ்ரவேலை போன்று காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும் ஐயா நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் இவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா சாப கையெழுத்துகளும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே இவர்கள் பாவங்களுக்காய் பரிகாரம் செலுத்துகிற ஆட்டை போன்று கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி பலி தீர்க்கப்படுவது போல அடிக்கப்பட்ட தன்னையே இவர்களுக்காய் கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளின் மீது கரம் நீட்டும்படியாய் உம்முடைய இரக்கத்தோடும் மனதுருக்கத்தோடும் இறங்கும்படியாய் இந்த நாளிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும். அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். துக்கமும் துயரமும் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதி சீக்கிரத்திலே நீங்கட்டும். இந்த லேசான உபத்திரவங்கள் நித்திய கனமகிமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு பரிபூரணமாய் கடந்து வரும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆமென் என் தேவ சமூகத்திலே ஐயா கண்ணீரோடு விதைத்தவர்கள் எல்லாம் கம்பீரமாய் அறுக்கிற காலம் இது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்த ஐயா கவலையோடும் கண்ணீரோடும் பல்வேறு பயங்களோடும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆனந்த களிப்பாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஆனந்த களிப்புடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே முழு
முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமும் அற்புதமும் நடப்பதாக. இந்த மாதம் மாத்திரமல்ல, எந்த மாதமும், ஓ லார்ட், இந்த வருடம் மாத்திரமல்ல, எந்த வருடமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமும் அதிசயமும் அற்புதமும் ஆசீர்வாதமுமான மாதங்களாய் மாறும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள், கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, எழுதாம விடாதுங்க. செய்தியை கேட்கும் பொழுது ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென் போட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளோடு விடைபெறுங்கள். நிச்சயமாய், அதிநிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதத்திலே எழுதப்பட்டபடியே கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பலிக்கும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.